Good evening students. Today we will see the current affairs analysis dated 29th to 31st August 2020. First news, identification of minorities. So recently Supreme Court there is a public interest litigation was filed challenging the provisions of National Commission for Minority Education Institution 2004 Act public interest litigation filed and then it is violating the Supreme Court judgment, that is TMA Pai Foundation judgment together in the public interest litigation or argument. So what it means, India we having minority communities. So Indian level under this act, National Commission for Minority Education Institution Act we having 6 minorities, that is Muslims, Christians, Sikhs, Buddhists, Parsis, Jains. So இவங்க 6 பேர் தான் நம்ம மைனாரிட்டி அப்படின்ற கேட்டகரியில் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. Somewhere that is in Ladakh, in Jammu and Kashmir, அப்புறம் நாகாலாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்கை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை. அண்ட் தென் நாகாலாந்து எடுத்துக்கிட்டால் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை. மேகாலயா, மிசோராம் போன்ற ஸ்டேட்ஸில் எல்லாமே கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை. They are majority in those areas. So இது it is against the like minority community. அப்போ நீங்கள் ஒரு கேட்டகரி பீப்புளை மைனாரிட்டின்னு கன்சிடர் பண்ணுறது பாப்புலேஷன் அடிப்படையில் அப்படின்றப்போ சில ஸ்டேட்ஸில் they are majority, some religions are minority அப்படின்றப்போ ஸ்டேட்ஸ் அதை வரையறுக்கணும் அப்படின்றது. இப்போ ஹிந்துஸ் மெஜாரிட்டியாக இருக்காங்க, பட் சம் ஸ்டேட்ஸ் தே ஆர் இன் மைனாரிட்டி அப்படின்றப்போ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி சம் ப்ரிவிலேஜஸ் ஹேவ் டு பி மேட். அது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ இது டிஎம்ஏ பாய் ஃபவுண்டேஷன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. யூ ஹேவ் டு கிவ் தி ரைட்ஸ் டு தி இந்த ஆக்டை நீங்கள் அமெண்ட்மெண்ட் பண்ணி அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும் டு ஆட் எஜுகேஷன் ரிலேட்டடான ரிசர்வேஷன் கொடுக்கும். மைனாரிட்டி கேட்டகரி ப்ரொவைட் பண்ணுறது ஸ்டேட்டுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்றத இந்த டிஎம்ஏ பாய் ஃபவுண்டேஷன் கேஸில் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த judgment. So it was not followed by the central government, that's why it was in news. Now those who follow Hinduism, Judaism, Baha'ism, the minorities in the regions like Ladakh, Mizoram, Lakshadweep, Kashmir, Nagaland, Meghalaya, Arunachal Pradesh, Punjab, Manipur. So avangaloda rights curtail agudhu அப்படின்றது இந்த ஆர்டிகிளோட லைக் இந்த பெட்டிஷனரோட ஆர்குமெண்ட்ஸாக இருக்குது. சேஞ்சஸ் டிமாண்டட் எடுத்துக்கிட்டா செக்ஷன் 2F ஆஃப் தி NCMEI, தட் இஸ் நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி எஜுகேஷன் ஐடென்டிட்டி ஆக்ட் 2004 இஸ் ஆர்பிட்ரரி, irrational and violative of the constitution, so considered to be void, so have to be amended அப்படின்றத இந்த ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும். ஸோ சென்டர்ஸ் தான் அதுக்கான ஐடென்டிஃபிகேஷன், மைனாரிட்டி லெவல் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. தென் கான்ஸ்டியூஷன் அண்ட் லீகல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு மைனாரிட்டிஸ் எடுத்துக்கிட்டா ஆர்டிக்கிள் எந்த இடத்துலையுமே மைனாரிட்டி அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம் கான்ஸ்டியூஷனில், பட் ரிலீஜியஸ் அண்ட் தென் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் were provided in the constitution. Under Article 29 it provides that any section of the citizens residing in any part of India having a distinct language அடிப்படையில் மைனாரிட்டின்னு சொல்லப்படல, லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர் ஆஃப் இட்ஸ் ஓன் ஷால் ஹாவ் த ரைட் டு ரிசர்வ் அண்ட் கன்சர்வ் தி லாங்குவேஜ். ரிசர்வ் இல்லை, கன்சர்வ் தேர் லாங்குவேஜ் சேம். அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான மெஷர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றது. இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே இது ஒரு பர்டிகுலர் ரிலீஜன் இல்லைனா ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் கேட்டகரி மைனாரிட்டி அப்படின்றது சொல்லப்படலை. ஸோ இதனால் ஃபார் எவ்ரி ஒன் இந்த மைனாரிட்டின்றது இப்போ ஹிந்துவிசம் ஒரு ஸ்டேட்ஸில் மெஜாரிட்டியாக இருக்காங்க, இன்னொரு ஸ்டேட்டில் மைனாரிட்டியாக இருக்காங்க அப்படின்றப்போ அண்டர் ஆர்டிகிள் 29 அடிப்படையில் அவங்களுக்கு அங்கே ப்ரொடெக்ஷன் வரும். தட் இஸ் நாட் அபவுட் ரிலீஜியன், ஐ எம் டாக்கிங் அபவுட் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர் அடிப்படையில், ஹிந்துவிசம் கல்ச்சர் அடிப்படையில். அண்டர் ஆர்டிகிள் 30 எடுத்திங்கன்னா ஆல் மைனாரிட்டிஸ் ஷால் ஹேவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட். இங்கே மட்டும்தான் மைனாரிட்டி அப்படின்ற வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. திஸ் மைனாரிட்டி இஸ் அபவுட் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி. ஆர்டிகிள் 29 பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி அப்படின்ற வேர்டு எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணலை. ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ஹேவிங் லாங்குவேஜ் லைக் டிஸ்டிங் கல்ச்சர் அண்ட் தென் லைக் ஸ்கிரிப்ட் அடிப்படையில் அவங்க அவங்களோட ஸ்கிரிப்டை, அவங்களோட லாங்குவேஜை, அவங்களோட கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தே கேன் டேக் மெஷர்ஸ், கன்சர்வேஷன் மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். அது மைனாரிட்டி அப்படின்ற அங்கே சொல்லப்படலாம். ஆனால் ஆர்டிகிள் 13 அந்த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் and that is education also, religious minority, linguistic minority, they have the right to administer and establish educational institution. சரியா?
So இதான் the article explanation. Then article 350B was not originally found in the constitution. 7th constitutional amendment 1956 அடிப்படையில் 350B was inserted and the special linguistic officer to protect the linguistic community all over India. ஸோ அது எந்த லாங்குவேஜாக இருக்கலாம், மைனாரிட்டிஸ் கம்யூனிட்டியில் which means Sanskrit, தமிழ், இப்படிப்பட்ட லாங்குவேஜஸ் வந்து மைனாரிட்டியாக இருக்கிற பட்சத்தில் யூ கேன் டேக் மெஷர்ஸ் டு ப்ரொடெக்ட். அவங்களுக்கான கிரிவன்சஸ் வந்து ரிப்போர்ட்ஸை வந்து பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ண. நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் NCMEI ஆக்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்ன 6 communities, religious communities were identified as minorities, that is Muslims, Christians, Sikhs, Buddhists, Zoroastrians, that is Parsis and Jains. இவங்க மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க. இது வந்து against the 2002 TMA Pai Foundation கேஸுக்கு எதிரானது அப்படின்றது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிரானது அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ we have to wait and see how the government is going to react. Then second news வந்து நேஷனல் மிஷன் ஃபார் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன், பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலமாக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் மெஷர்ஸ் நம்ம கவர்மெண்ட் எடுத்தாங்க. 2014 they launched Jan 1st they launch all over India, that is a free like zero balance account launch பண்ணி எல்லா பீப்புளுக்கும் அக்கௌண்ட் ஆக்டிவேஷன், அக்கௌண்ட் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் கொண்டு வரணும், எல்லா பீப்புளுக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்றது, வீடுகளில் சேவ் பண்ணப்படுகின்ற காசை வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் தட் இஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் கொண்டு வரணும் அப்படின்றது இந்த லைக் இந்த லைக் ஸ்கீமோட மெயின் எய்ம். இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் கொண்டு வரதுனால என்ன ஆகும்னா, எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, எவ்வளோ நம்ம லைக் சேவிங்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்லி ஹராதோமர் மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ எந்த அளவுக்கு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து அவங்களோட இன்கம்மை சேவ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு, ஸோ 6 years 5 years 10 years 25 years, ஸோ அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். விச் மீன்ஸ் த சேவிங்ஸ் மணி இட் வில் கோ இன் டு த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இட் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஃபார் தி கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அவங்களோட லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து பயன்படுத்தணும், அதன் மூலமாக ஜாப் அதிகமாகும். இட் வில் கோ இன் அ விசியஸ் சைக்கிளில் போகும் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிள். ஸோ இதன் மூலமாக பாவர்ட்டி எராடிகேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இதனால தான் கவர்மெண்ட் வந்து இந்த மெஷர்ஸ் எடுத்தாங்க. மெயின்லி அச்சீவ்மெண்ட்ஸ் அண்டர் தி பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா பொறுத்த வரைக்கும் 40.35 crore டோட்டல் அக்கௌண்ட்ஸ், அதில் 63.6% வந்து ரூரல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் தென் உமன் அக்கௌண்ட் வந்து 55.2. ஸோ உமன் எம்பவர்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றது. ஃபஸ்ட் இயர் ஸ்கீம் எடுத்திங்கன்னா 17.90 crore அக்கௌண்ட்ஸ் ஆர் ஓப்பன். அதுக்கப்புறம் இது கண்டினியூட், இட் இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் இதில் 86% அக்கௌண்ட்ஸ் வந்து திருப்பி ரீயூட்டிலைஸ் பண்ணப்படுது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதோடு நிப்பாட்டாமல் தட் இஸ் 40.35 crore 34.81 crore வந்து ஆப்ரேட்டிவில் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளை பொறுத்தவரை எக்ஸ்ப்ளனேஷன். டெபாசிட்ஸ் அண்டர் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவை பொறுத்த வரைக்கும் 1.31 lakh crore was deposited. So it is keep on increasing. 2.3 times வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2015-20 கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்றது தான். And the RuPay card was issued to all those people, card holders. 29.75 crore RuPay cards வந்து இஷ்யூ பண்ணப்பட்டிருக்கு. And then awareness நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். There is a Jandan Darshak app to like எப்படி ஒரு பேங்க் வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்ற ஏடிஎம் சென்டர்ஸை பற்றி, போஸ்ட் ஆஃபீஸஸ் பற்றி, சிட்டிசன் சென்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் ஷேரிங், அந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக வரக்கூடிய அக்கௌண்ட், அந்த காசு எல்லாமே வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலமாக அது உமன் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸுக்கு அது அனுப்பப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ டிபிடி ஸ்கீம் மூலமாக அனுப்பப்படுகின்ற பணமும் இதன் மூலமாக லைக் சென்ட் பண்ணப்படுது. ஸோ தட்ஸ் ஆல். பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கான ரீசன் பேங்கிங் த அன்பேங்க்டு பீப்புளை கொண்டு வர்றதுக்காக, செக்யூரிங் த அன்செக்யூர்ட் 2 lakh இன்சூரன்ஸ், ஃப்ரீ ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவரேஜ் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபண்டிங் தி அன்ஃபண்டட் பீப்புள், ஸோ மைக்ரோ இன்சூரன்ஸ், ஓவர் டிராஃப்ட் கன்சம்ஷன், மைக்ரோ பென்ஷன், மைக்ரோ கிரெடிட் கொடுக்குறது. ஸோ இதெல்லாமே இதில் இருக்குது. ஸோ அண்ட் தென் வே ஃபார்வர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இட் வில் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட், அதான் அந்த ஹராத் தோமர் மாடல் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். எந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து பீப்புள்ஸ் வந்து சேவ் பண்ணுறாங்களோ, மணியை சேவிங்ஸில் போடுறாங்களோ, இட் வில் கோ டு த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இட் கேன் பி யூட்டிலைஸ் ஃபார் தி கவர்மெண்ட். அந்த அளவுக்கு கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். ஸோ கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், ஜாப் கிரியேஷன் அண்ட் தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல் அண்ட் தென் industries will be created, automatically the vicious cycle will continue.
the level of savings and the production of investment, that is capital to output ratio will increase. சரியா? That's all. Then third news வந்து protest against the farm ordinance. Recently central government வந்து two ordinance propose பண்ணா, center's recent farm ordinance and the proposed electricity amendment bill. ஃபார்ம் ஆர்டினன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபிஎம்சி ஆக்டில் சில சேஞ்சஸ், அப்புறம் ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் காமர்ஸ் ப்ரொமோஷன்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேஷன், அது வந்து எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்டில் சேஞ்சஸ் பண்ணாங்க. ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ ஆல் ப்ரொவிஷன்ஸ் ஆர் குட் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அதை ஏற்றுக்கல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஸ்டேட்ஸோட அட்டானமி அங்கே போகுது அப்படின்றது. ஸோ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தே நெவர் அப்ரூவ்ட் இட் பிகாஸ் பஞ்சாப் ஸ்டாண்ட்ஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்டேட் லிஸ்ட். அவங்க சட்டம் ஏற்றின சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் நோ லைக் பவர் டு மேக் அ லா. ஸோ entry 14 of list 2 of the constitution. ஸோ இதுதான் யூபிஎஸ்சியில் இம்பார்ட்டன்ட். Agriculture as a subject of the states. So therefore the ordinance passed by the center against the constitution of India அப்படின்ட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, against the cooperative federalism அப்படின்றத இந்த லைக் ஆர்டிகல் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ மெயினாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை சட்டம் ஏற்றக்கூடிய அதிகாரம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்டர் ஆர்டிகல் 246 union list, union government can make a law, that is parliament. State list, state government can make a law. And then concurrent list எடுத்துக்கிட்டிங்கன்னா so both can make a law. Residuary powers, only parliament has authority on residuary powers. Union list பொறுத்தவரை we having so many lists, that is 100 list இருக்குது. அதே மாதிரி state listல we having 59 list இருக்குது. அது 59 subjects இருக்குது. Concurrent list பொறுத்தவரை we also having more than 60 52 list are there, presence இருக்குது. ஸோ இதெல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு பார்லமெண்ட்டுக்குன்னு லைக் வரையறை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே லிமிட்டேஷனுக்கு மேலே தாண்டக்கூடாது. அதே மாதிரி 59 சப்ஜெக்ட்ஸ் ஃபார் தி ஸ்டேட்ஸ் வாஸ் கிவன். ஸ்டேட் கேன் மேக் அ லா, வேர் ஸ்டேட் கேன் மேக் அ லா. அது வரை 52 சப்ஜெக்ட்ஸ் வேர் போத் கேன் மேக் அ லா. ரெசிடரி பவர்ஸ் பிலாங்ஸ் டு தி இந்த லிஸ்ட்டில் சொல்லப்படாத விஷயங்கள். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரெசிடரி பவர்ஸ். That in that matters the central government can make a law, which means parliament can make a law. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை சட்டம் ஏற்றுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அத்தாரிட்டி. அண்டர் ஆர்டிகல் 249 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அத்தாரிட்டி டு இஷ்யூ லைக் டு மேக் அ லா ஃபார் நேஷ்னல் இம்பார்ட்டன்ட். ஒரு ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸுக்கு தேவை அப்படின்றப்போ, இப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்கள் நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸில் தே வாண்ட் டு மேக் அ யூனிக் லா, தென் before that they have to initiate a resolution in the Rajya Sabha under article 249. Rajya Sabha has the power to allow the parliament to make a law. ஸோ பார்லமெண்ட்டில் சட்டம் ஏற்றுறதுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி they have to pass a resolution in the Rajya Sabha. 249 அடிப்படையில் they have to issue a resolution. They have to pass a resolution by 2/3 of present in voting. ஸோ அது பாஸ் பண்ணால் மட்டும்தான் லைக் பார்லமெண்ட்டில் ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை சட்டம் ஏற்றுறதுக்கான அத்தாரிட்டி வந்து பார்லமெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ அதையும் இவங்க மீறுறாங்க அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. We have to wait and see what the government is going to take the step. So what step the government is going to take. Then notification of rules for Jammu and Kashmir. Jammu and Kashmir பொறுத்த வரைக்கும் இப்போ recently formed union territory and then Ladakh was separated from the erstwhile Jammu and Kashmir state. So இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் 69 Constitutional Amendment Act மூலமாக we having 239 AA, so which provides Delhi Lieutenant Governor a special power. அதே மாதிரி இங்கேயும் என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த செக்ஷன் 55 ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் அவங்க ரூல்ஸ் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா, லெஃப்டினன்ட் கவர்னர் ஷால் மேக் ரூல்ஸ் அண்ட் ஆன் த அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இன்னும் அங்கே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார்ம் பண்ணப்படலை ஃபார் த அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் டு த மினிஸ்டர்ஸ் for the more convenient transaction. So difference in opinion வரும்போது it will be like ஒரு 2 months continue ஆகுது அப்படின்றப்போ லெஃப்டினன்ட் கவர்னர் எடுக்கக்கூடிய முடிவு வந்து deemed to be passed அப்படின்றது தான் இந்த செக்ஷனில் சொல்லப்படுது. இட்ஸ் against the federation. Then 39 departments allowed பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் எக்ஸெட்ரா. போலீஸ், பப்ளிக் ஆர்டர், ஆல் இந்தியா சர்வீஸ், ஆன்டி கரப்ஷன்ஸ் எல்லாமே வில் ஃபால் இன் டு தி எக்ஸிக்யூட்டிவ், தட் இஸ் லெஃப்டினன்ட் கவர்னர் கையில் தான் இருக்குது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹேஸ் நோ சே இன் தி போலீஸ், பப்ளிக் ஆர்டர், ஆல் இந்தியா சர்வீஸ், ஆன்டி கரப்ஷன் எக்ஸெட்ரா.
அப்புறம் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் பேக்வேர்டு கிளாஸ் எடுத்திங்கன்னா அதுவும் ரிப்போர்ட்ஸ் வில் பி சப்மிட்டட் பை டு த லெஃப்டினன்ட் கவர்னர் த்ரூ தி சீஃப் செக்ரட்டரி. அது சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் பண்ணணும், இன்டிமேட் பண்ணணும். அந்த கம்யூனிகேஷன் வில் பி மேட் ஃப்ரம் த சென்டர் டு தி ஸ்டேட் பை தி லெஃப்டினன்ட் கவர்னர். So that's where these are the details were mentioned in the rules. So that's all. Then fifth one, the Taliban delegation in Pakistan. So Taliban la peace process நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பீஸ் ப்ராசஸுக்காக தாலிபான் குரூப்ஸ் வந்து இப்போ தாலிபான் லெட் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ யூஎஸ் இஸ் கோயிங் டு வித்ட்ரா ஃப்ரம் தி தாலிபான் இல்லைனா ஆப்கானிஸ்தான். ஸோ தாலிபான் டெலிகேஷன் விசிட்டட் பாகிஸ்தான் டு மூவ் த ப்ராசஸ். ஆப்கானிஸ்தான் ப்ரீஸ் ப்ராசஸ்க்கான மூவ்மெண்ட்டை பண்ணுறதுக்காக தாலிபான் டெலிகேஷன்ஸ் வந்து பாகிஸ்தானை மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் இஸ் பிளேயிங் எ குட் பிக் ரோல் ஹியர் வித் யூஎஸ் அண்ட் தாலிபானுக்கு அக்ரிமெண்ட்டை பீஸ் அக்ரிமெண்ட்டை நெகோஷியேட் பண்ணக்கூடிய ஒரு மீடியேட்டராக பாகிஸ்தான் ஆட் பண்ணுது. ஸோ இட் வில் ஹெல்ப் டு மேக் சம் பீஸ். சரியா, பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தானில் உருவாக ஹெல்ப் பண்ணும். இஷ்யூஸ் இன்வால்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்போஸ் பாகிஸ்தான் இதில் ஒரு லீடராக ஆக்ட் பண்ணப்படும் போது, ஒரு மீடியேட்டர் ஆக்ட் பண்ணப்படும், இட் வில் ஹர்ட் தி இந்தியா. எப்படி இந்தியாவை ஹர்ட் பண்ணோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் தான் நமக்கு யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹவ் இட் வில் ஹர்ட் தி டிப்ளமசி. ஸோ சப்போஸ் யூஎஸ் விட்ரா பண்ணப்படும் போது, இப்போ ஆப்கானிஸ்தான்லேருந்து ஃபுல் விட்ரா பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாவை எல்லாமே கண்ட்ரோல் வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான் குரூப்ஸ் கிட்ட, தாலிபான் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும். அதே மாதிரி பாகிஸ்தானோட எய்டட் தாலிபான் குரூப்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நமக்கு டெரரிஸ்ட் ப்ரீடிங் கிரவுண்டாக வந்து ஆப்கானிஸ்தான் வந்து பயன்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இஷ்யூஸ் இன்வால்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாலிபான் ஆல்சோ வாண்டட் டு ஸ்பீட் அப் தி இன்ட்ரா ஆப்கான் பீஸ் டயலாக். And then earlier to resolve, the Afghanistan government had convened Loya Jirga, that is Grand Assembly oda அந்த மீட்டிங்கில் அவங்க எடுத்த டிசிஷன். ஸோ ரிலீஸ் த பிரிசனர். ஸோ அது வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அது எல்லாமே இவங்க நிறைவேற்ற போகிறாங்க. அந்த பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஎஸ் சைன் த டீல் வித் தாலிபான் டு பே விட்ரால். ஸோ யூஎஸோட ட்ரூப்ஸ் வந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்ரா பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக 18 years வார் வந்து ஆப்கானிஸ்தானில் ஸ்டாப் ஆக போகுது. ஸோ இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஆப்கானிஸ்தானில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் நிறைய விஷயங்களில் இப்போது பின்னடைவாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆப்கானிஸ்தான் பார்லமெண்ட் நம்ம தான் கட்டி கொடுத்தோம். அண்ட் தென் சராஞ்ச் தில்ராம் ஹைவே அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் ஃபைனலி இட் வாஸ் ஸ்டாப்டு. நவ் ஸ்டாப்டு மீன்ஸ் ஈரான் வந்து இதை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடை வந்து நம்மக்கிட்டேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ சைனா அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. And then Afghanistan-India friendship dam was also constructed by us. ஸோ இது இந்தியாவோட ஃபேவராக இது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் பாகிஸ்தான் வந்து லீடர்ஷிப் இல்லைனா ஒரு மீடியேட்டராக ஆக்ட் ஆகும்போது இட் வில் ஹர்ட் அப்படின்றதான். ஸோ லஷ்கர் தொய்பா அண்ட் தென் ஜெய்ஷ் முகமதுக்கு வந்து ப்ரீடிங் ஃபர்டைல் கிரவுண்டாக இது மாறும் அப்படின்றது இந்த ஆர்டிகளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ வி ஹாவ் டு பி மோர் அவேர் டு நெகோஷியேட், தட் இஸ் டிப்ளமசி. ஸோ வே ஃபார்வர்டில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, தாலிபானை பகச்சிக்காமல் வி ஹாவ் டு கோ பை தி அந்த மீட்டிங்ஸில் வந்து பங்கேற்று ஜென்யூன் ப்ராசஸில் பீஸ் ப்ராசஸில் அதை கொண்டு போவது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. தென் 6th நியூஸ் வந்து ஃபவுண்டேஷன் டே ஃபார் ஏரியாஸ்ன்றது அசோசியேஷன் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி ஏஜென்சிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ வி ஆர் செலிப்ரேட்டிங் 27th August 2020 எவ்ரி இயர். இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ரினியூவபிள் எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்கான ஒரு சொசைட்டி ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரி அஸ் அ நோடல் ஏஜென்சி. ஸோ இவங்களோட பொறுத்த வரைக்கும் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் இன்க்ளூடிங் சோலார் எனர்ஜி, ஜியோதெர்மல், விண்ட் பவர், ஹைட்ரோ பவர், பயோமாஸில் வந்து நம்மளோட ப்ரொடக்ஷன்ஸ் ரினியூவபிள் எனர்ஜியில் உருவாக்குறது. தட் இஸ் யுனைடெட் நேஷன் கிளைமேட் ஆக்ஷன் சமிட். ஸோ இந்தியா அனௌன்ஸ்ட் 450 GW நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் பை 2020. ஏற்கனவே நம்ம 175 GW ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டு அதில் 100 GW ஃபார் சோலார். அப்புறம் intended nationally determined contribution, India has pledged to increase the fossil fuels based electricity to 40%. ஸோ அப்புறம் க்ரீன் எனர்ஜி காரிடார் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்தியன் ரயில்வேஸில் ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ், அது மாதிரி நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் டார்கெட் நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். என்ன ஸ்கீம்ஸ் நம்ம ஏற்கனவே படித்தது தான் இதெல்லாமே. இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வி ஸ்டடி, ஒன் சன், ஒன் கிரிட், ஒன் வேர்ல்டு அப்படின்றது. ஸோ இட் இஸ் ஆல்சோ லான்ச்டு பை இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். அப்புறம் நேஷ்னல் சோலார் மிஷன்ஸ்,
NAPCC மூலமாக, அண்ட் தென் பிரதான் மந்திரி கிஷன் உர்ஜா சுரக்ஷா எவம் உத்தம் மகா அபியான் ஸ்கீம் குஷும் ஸ்கீம் சோலார் பவர் ப்ராஜெக்ட்ஸை உருவாக்குறது. அதே மாதிரி அட்டல் ஜோதி யோஜனா, அப்புறம் சூரியமித்ரா ஸ்கில் டெவலப்மெண்ட் சோலார் ரூஃப் டாப் பேனல்ஸ் அமைக்கிறது அப்படின்றத ட்ரைனிங் கொடுக்குறது. அப்புறம் சோலார் பார்க் ஸ்கீம், கிரிட் கனெக்டர் சோலார் ரூஃப் டாப், அப்புறம் ரேவா ப்ராஜெக்ட் நம்ம ரீசெண்டாக லான்ச் பண்ண ப்ராஜெக்ட். அந்த விண்ட் எனர்ஜி வி ஹேவிங் லாட் ஆஃப் விண்ட் எனர்ஜி பாலிசிஸ், அப்புறம் வேஸ்ட் டு எனர்ஜி, அப்புறம் பயோமாஸ் எனர்ஜி. ஸோ இதெல்லாமே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண தான் யூ கேன் ஸ்டடி. தென் 7th நியூஸ் வந்து மகாத்மா ஐயன்காளி. ஐயன்காளி he is a social reformer from the depressed class in Kerala. ஸோ அவரோட 157th பர்த் ஆனிவர்சரி தான் நம்ம லைக் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். தென் ஐயன்காளி 1863 to 1914 he born in Kerala. the leader of the lower caste Dalit and Mahadalit பீப்புளுக்கான, அப்புறம் சாது ஜன பரிபாலனா அப்படின்ற சங்கம் அப்படின்ற ஒரு லோவர் கிளாஸ்டுக்கு பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குனார். அதை பொறுத்த வரைக்கும் அதோட அச்சீவ்மெண்ட்ஸ் தான் இன்றைக்கி லோவர் காஸ்ட் பீப்புள் வந்து லைக் ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு, பப்ளிக் ரோட்ஸ் பப்ளிக் டேங்க்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான உரிமைகளை மீட்டெடுத்து கொடுத்துச்சு. அண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துனா லோவர் காஸ்ட் பீப்புளுக்கு அப்புறம்னவங்க மகாத்மா ஜோதிபா பூலே, அண்ட் தென் பாபா சாஹிப் அம்பேத்கர் இன் வெஸ்டர்ன் இந்தியா, ஐயன்காளி, ஸ்ரீ நாராயண குரு, அப்புறம் ஈவேரா பெரியசாமி, அயோத்தி தாஸ், இவங்க எல்லாமே சவுத் இந்தியாவில் பீப்புள் லைக் அன்டச்சபிளுக்காக குரல் கொடுத்தவங்க. அண்ட் தென் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸில் என்னெல்லாம் பண்ணால் ஆர்டிகிள் 17 அடிப்படையில் அன்டச்சபிலிட்டிஸ் லைக் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தட் இஸ் லைக் நோ எக்ஸப்ஷனல் ரைட்ஸ், அப்புறம் இட்ஸ் அன் அப்சல்யூட் ரைட். தென் ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, அதன் மூலமாக இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் வந்து ஹியூமன்ஸ் வந்து டிக்னிட்டியாக நடத்தப்படணும். அப்புறம் ஆர்டிகிள் 39A. ஸோ இது எல்லாமே வந்து எகென்ஸ்ட் தி டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது தான் அந்த ஆர்டிகிள்ஸ் ஃபுல்லாக. ஸோ ஆல்ரெடி வி ஸ்டடிட் இன் பாலிட்டி, ஸோ யூ கேன் கோ த்ரூ இட். Then 8th news, GIS based geographical information system based enabled land bank system. Industries கூட சேர்ந்து ஒரு 5-6 ஸ்டேட்ஸில் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. Industrial Information System with GS, that is Geographic Information System மூலமாக கிட்டத்தட்ட 3300 இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ், அதில் லேண்ட் கவர் அது எல்லாமே வந்து மேப் பண்ணப்பட்டு, அப்புறம் ஹீட் மேப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் அந்த ஏரியாவோட ஹீட் அடிப்படையில் அந்த எவ்வளோ ஃபாரஸ்ட் கவர் இருக்குது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மேப் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இட் வில் ஹெல்ப் டு பிளான். ஸோ ஆல் ஓவர் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் போது எந்தெல்லாம் வேஸ்ட் லேண்ட் இருக்குது, எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரப்படும், ஃபாரஸ்ட் அழிக்காமல் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண முடியும், ரா மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத இதன் மூலம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதன் மூலமாக கவர்மெண்ட் கேன் மேக் லாட் ஆஃப் பாலிசிஸ் டு த லைக் enhancement of India. Then Ekalvia Models Residential Schools and the teachers வந்து நேஷ்னல் அவார்ட் டு டீச்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. எக்கல்வியா மாடல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் 1997 அண்ட் 1998 இது லான்ச் பண்ணுறாங்க. இதோட மெயின் பர்பஸ் எஸ்டி பீப்புள், ஷெட்யூல் ட்ரைபல் பீப்புள் ஸ்கூல் எஜுகேஷன்ஸில் அவங்க வந்து முன்னேற வைக்கிறது, அதுக்கப்புறம் மட்டும் இல்லை ஹையர் எஜுகேஷன் பர்சீவ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது, ப்ளஸ் ஜாப் கிடைக்கிறதுக்கான எஜுகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இது ஒவ்வொரு ஸ்கூல் இந்த எஸ்டி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிளாக்ல 50% பாப்புலேஷன் வந்து எஸ்டி இருக்காங்க. அதே மாதிரி 20,000க்கு மேலே ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னும் அந்த ஏரியாவுக்குலாம் கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் இருக்கணும். எக்கல்வியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் 480 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும். இதோட ஃபண்டிங் வில் பி ப்ரொவைடட் பை தி 275, தட் இஸ் ஸ்டாட்யூட்டரி கிராண்ட் அண்டர் ஆர்டிகிள் 275 Class 1 by the Ministry of Tribal Affairs. Ekalvia is equivalent to Navodaya school. So local art, culture besides அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறது. அது மாதிரி மாடல் போர்ட் ஸ்கூலும் இருக்குது, டே ஸ்கூலும். ஸோ 90% பாப்புலேஷன் அந்த சப் டிஸ்ட்ரிக்டில் எஸ்டி பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்றப்போ அங்கே போர்டிங் ஸ்கூல்ஸும் ப்ரொவைட் பண்ணணும். பேக்ரவுண்ட் எடுத்திங்கன்னா எஸ்டி ஆல் ஓவர் இந்தியா 8.6%, அதில் ரூரல் பாப்புலேஷன் 11.3%. அவங்களோட லிட்ரஸி ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். 1961 8.53%, now it is 58.96. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இது ஹெல்ப் பண்ணுது. ட்ராப் அவுட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. Class 1 to 5 எடுத்திங்கன்னா 35.6% ட்ராப் அவுட்ஸ், அண்ட் தென் Class 1 to 8 எடுத்துக்கிட்டிங்கன்னா 55%, அண்ட் தென் Class 1 to 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா 70.9%. அப்புறம் ஸோ
ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வி ஹாவ் டு ஸ்டாப் இட். அதுக்கான மெஷர்ஸ் தான் இதெல்லாமே. தென் பார்ன் ஆல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரேட் ஹண்டர். இது லக்ஷதீப் போன்ற ஐலண்ட் ஏரியாக்களில் அதிகமான கோகோனட் ட்ரீஸ் வேர் பிளான்டட். ஸோ கோகோனட் ட்ரீஸை வந்து அதிகமான லைக் அங்கே இருக்கக்கூடிய ரேட்ஸ், அது மரம் ஏறக்கூடிய ரேட்ஸ், ஸோ ட்ரீஸில் தான் அது வந்து தஞ்சம்பு வந்திருக்கும். அது ஃபாரஸ்ட் ஏரியாவை தொட்டு இந்த கோகோனட் ட்ரீஸ் இருக்கிறனால ஈஸியாக அந்த கோகோனட் ட்ரீயை வந்து டேமேஜ் பண்ணும். அதன் மூலமாக கோகோனட் ட்ரீயில் வரக்கூடிய ஈல்டு வந்து பாதிக்கப்படுது. தட்ஸ் த ரீசன் பர்ன் ஆல் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ ஹையர் பண்ணி அதை அங்கே லைக் யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பர்ன் ஆலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் எடுத்திங்கன்னா லீஸ்ட் கன்சர்ன் கேட்டகரியில் வருது. ஸோ இட்ஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் ஓவர் இந்தியா and then all over the world. Himalayas, desert areas தவிர polar and desert regions, Asia, north of Himalayas, most Indonesia, அப்புறம் Pacific Islands, இந்த ஏரியாக்களை தவிர மற்ற எல்லா ஏரியாக்களில் இருக்கும். பார்ன்ன்றது இட்ஸ் லைக் ஹட்டு, நம்ம ஓலைகளால் தென்னை ஓலைகளால் வைக்கக்கூடிய ஹட்டு, அந்த ஏரியா அதில் தான் இது அதிகமாக தங்கி இருக்கும். தட்ஸ் த ரீசன் இட் இஸ் கால்ட் அஸ் பார்ன் ஆல்ஸ்னு பேர். ஸோ then Noor Inayat Khan, so she is that lady. She World War II she acted as a spy, that is special officer for this spy agency for United Kingdom work பண்ணிருக்காங்க. That is special operation executive. So spy act பண்ணிருக்காங்க. Finally she killed by the German groups. ஸோ ஃப்ரான்ஸோட படைகளுக்கு லைக் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. எனிவே அவங்கள ஹானர் பண்ண விதமாக இங்கிலீஷ் ஹெரிட்டேஜ் அப்படின்ற என்ஜிஓ, தட் இஸ் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் பை தி கவர்மெண்ட், ப்ளூ ஃப்ளாக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் ஸோ அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் கவர்மெண்ட் பில்டிங்ஸில் யாரெல்லாம் லண்டனில் ஒர்க் பண்ணி லண்டனுக்காக தங்க தியாகம் பண்ணாங்களோ, இல்லைனா லைக் நல்ல ஹிஸ்டாரிக்கல் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ, இல்லைனா நினைவு கூறும்படியான விஷயங்களை பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த பிளாக் அப்படின்ற ப்ளூ பிளாக் அப்படின்றது பில்டிங்ஸில் வந்து லைக் என்கிரேவ் பண்ணுவாங்க. தட்ஸ் ஒய் இட் கேம். முதல் பெண்மணி, இந்தியாவை சேர்ந்த பெண்மணிக்கு இது கொடுக்கப்படுது. ஆல்ரெடி வி ஹேவிங் மகாத்மா காந்தி, ராஜாராம் மோகன் ராய், அம்பேத்கருக்கு இது மாதிரியான ப்ரைட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட் உமன் ஹூ இஸ் கோயிங் டு ரிசீவ் திஸ் ப்ளூ ஃப்ளாக். அதான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே எவ்ரி 29th August நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் anniversary of legendary hockey player Major Dhyan Chand. So he is the person. Dhyan Chand பொறுத்த வரைக்கும் 1905ல born, and then 1928, 32ல 36ல அவரோட ஸ்கில் மூலமாக இந்தியன் டீம் வந்து ஹாக்கியில் ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் வாங்குது. That's the reason he was remembered. And then this day Rajiv Gandhi Khel Ratna Award, Arjuna Award, Dronacharya Award, அப்புறம் Dhyan Chand Award was provided. It will be announced by every year it will be announced by the President of India. Then 13th news on the United Nations guidelines on access to social justice for people with disabilities. So அவங்களுக்கான முதல் தடவை அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸுக்கு வந்து ஒரு டெஃபினிஷன்ஸ் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி. அதன் மூலமாக வி ஹேவிங் அன் ஆக்ட், ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் 2016 ஆக்ட் வந்து நம்ம அதன் மூலமாக, ஸோ வி ஆல்ரெடி சைன்ட் அண்ட் ராட்டிஃபைட் திஸ் கன்வென்ஷன், 2007 convention. So who have the definition எடுத்தீங்கன்னா who have long term physical, mental, intellectual or sensory impairments which in interaction with various barriers may hinder their full and effective participation in the society on the equal basis with others. So அவங்களுக்கு பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்துன்னா அவங்களுக்கு ஒரு 10 பிரின்சிபிள்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. லீகல் ஜஸ்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது, அவங்களுக்கு யூனிவர்சல் accessibility, அப்புறம் சில்ட்ரன் வித் டிசபிலிட்டிஸ் ஹேவ் த ரைட் டு அப்ராப்ரியேட் ப்ரொசீஜர் அகாமடேஷன், அவங்கள வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது, ரைட் டு ஆக்சஸ் டு லீகல் நோட்டீசஸ், எவ்ரி திங் ஹேவ் டு பி ப்ரொவைட், அஃபோர்டபுள் ஃப்ரீ லீகல் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படணும். அதான் இந்த 10 பிரின்சிபிள்ஸில் அவங்களுக்கு எதிரான வயலேஷன்ஸுக்கான லைக் ஆக்ஷன்ஸ் ஹேவ் டு பி மேட் வித் ஃப்ரீ கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர். ஸோ எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரைட் டு ஆக்சஸ் டினை பண்ணக்கூடாது எந்த இடத்துலையுமே டிசேபிள் அப்படின்ற காரணத்தினால. ஸோ இது எல்லாமே இந்த 10 பிரின்சிபிள்ஸை சொல்லப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் 2.4% மேல்ஸ் அஸ் டிசேபிள்ட், அண்ட் தென்
வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸில் இட் இஸ் 12.9 ஃபீமேல்ஸ், அப்புறம் 12.7% among males, அப்புறம் disability of UK 22.7% of females and 18.7% of the among the males வந்து டிசேபிள்டாக இருக்காங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் 2.4 of males and then 2% of females are disabled. இந்தியாவோட பாப்புலேஷன் இஸ் வெரி ஹை, அதை நீங்கள் கணக்கில் வச்சுருக்கணும். Then Indian breed of pet dogs recently yesterday, so while like Man Ki Baatல Prime Minister வந்து அட்ரஸ் நேஷனுக்கு அட்ரஸ் பண்ணும்போது he mentioned some Indian breed dogs, that is Mudul hounds. Mudul hounds அப்படின்றது மகாராஷ்டிராவை சேர்ந்தது. சத்ரபதி சிவாஜி பீரியடில் இந்த டாக்ஸ் வந்து ஆர்மியில் பயன்படுத்துவதாக சொல்லப்படுது. ஸோ முதுகுல் அப்படின்றது இட்ஸ் பாம்பே பிரசிடென்சி ஏரியாவில் தெர் இஸ் அ லோக்கல் கிங் மலோஜ் ஜோர்படே அப்படின்றவர். ஸோ he presented some puppies to the King George V. There is a history. So he named it as a Mudul hounds. Mudul hounds அப்படின்றது இட்ஸ் a name of a place. So it will be tall height and then so narrow head. வேட்டையாடுறதுக்கு இதை பயன்படுத்தினாங்க. அப்புறம் சத்ரபதி சிவாஜி பீரியடில் அவங்களோட ஆர்மியில் இதை பயன்படுத்தினாங்க. அப்புறம் ஹிமாச்சலி ஹவுண்ட்ஸ் அப்படின்றது ஸோ வெரி திக் ஃபர் இருக்கும். மெயினாக இதுக்கு வந்து கடி டாக் அப்படின்னு பேர், விச் மீன்ஸ் இட்ஸ் அ ஷெப்பர்டை வந்து பாதுகாக்கக்கூடிய, ஸோ மேய்ச்சலுக்கு போகக்கூடிய லைஃப் ஸ்டாக்கை வந்து பாதுகாக்கக்கூடிய டிபெட்டியன் மஸ்திஃப். ஸோ ஹிமாச்சலி ஹவுண்ட்ஸ் அப்படின்றது இதுக்கு பேர். சரியா? அப்புறம் ராஜபாளையம். ஸோ ஹி மென்ஷன்ட் அபவுட் ராஜபாளையம். ஸோ இட்ஸ் இன் தமிழ்நாட்டில் பாளையார். அந்த பாளையத்து வார் டைம் பீரியடில் இட் வாஸ் யூஸ்ட் ஃபார் வார் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. பாலிகர் ஹவுண்ட்ஸ்னு பேர், ராஜபாளையம்னு பேர். சரியா? அப்புறம் கன்னி அண்ட் தென் சிப்பி பறை. ஸோ இட்ஸ் அ கன்னி டாக். இட்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு தமிழ்நாடு. ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வைல்ட் பேர்ட்ஸ் லைக் பிக் இருக்கு இல்லையா, காட்டு பிக்ஸ் பேர்ட்ஸ் அப்படின்பாங்க. அப்புறம் ஹண்டிங் பிளாக் பேக்ஸ் ஹண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அடிப்படையில் இது வந்து தடை பண்ணப்பட்டதுனால, ஸோ அது ஹண்டிங் பண்ணுறது தடைப்பட்டப்பட்டதுனால இட் வாஸ் யூஸ்ட் ஃபார் லைக் ஆர்மி பர்பஸ் இல்லைன்னா கார்டிங் பர்பஸுக்கு வந்து இதை பயன்படுத்திகிட்ருக்காங்க. தென் கோம்பை dogs, that is also belongs to Tamil Nadu. ராஜபாளையத்தும் மாடலில் ஸோ அது ஹைட்டாக இருக்குன்னா இது வந்து ஷவுட்டர் தேன் தி ராஜபாளையம். ஸோ சிஆர்பிஎஃப்பில் இது வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ டாக் ப்ரீடிங் அண்ட் ட்ரைனிங் வாஸ் யூஸ்ட். தென் 15th நியூஸ், சன்னப்பட்னா டாய்ஸ். ஸோ இது வந்து வெஜிடபிள் பெயிண்டிங்ஸ்னால் உருவாக்கப்பட்டது. வுட் வந்து பயன்படுத்துகிறாங்க இது உருவாக்குறதுக்காக. ஜிஏ டேக் வந்து ப்ரொவைட் பண்ணப்பட்ட கர்நாடகாவோட ராம்நகரா அப்படின்ற பிளேஸில் தான் இதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ COVID-19 அஃபெக்டாக இருக்கனால இவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். ஜஸ்ட் நோ தி ஜிஏ டேக் அபவுட் திஸ் டாலுக்கு கொடுக்கப்பட்ட திப்பு பீரியடில், ஹைதர் அலி பீரியடில் இது இருந்தால் சொல்லப்படுது. மெயின்லி வெஜிடபிள் டைஸ் இதில் யூஸ் பண்ணுறாங்க, கெமிக்கல் ஃப்ரீ. ஸோ சில்ட்ரன்ஸ் இதை வச்சு விளையாடுறதுனால பெரிய அளவு பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்ட்டு தான். தென் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் யூ பீப்புள் நோ ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் மூலமாக WTOட நார்ம்ஸை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் கூட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் மூலமாக we are providing GA tag. டார்ஜிலிங் டீ தான் ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணப்பட்டது. லோக்கலி ஒரு 10 இயர்ஸுக்கு வந்து இந்த டேக் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அதுக்கப்புறம் ரெனியூ பண்ணிக்கணும். தே ஹவ் டு ப்ரூவ் இட். தென் 16 வந்து சிங்கிள் ஓட்டர்ஸ் லிஸ்ட். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் we having 2 election commission, that is central election commission, that is election commission, and the state election commission is there. ஸோ சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அண்டர் ஆர்டிகிள் 324 அடிப்படையில் தே ஹாவ் த அத்தாரிட்டி டு சூப்பரிண்டென்ட் த பவர் டு லைக் அனௌன்ஸ் எலெக்ஷன்ஸ், எலக்ட்ரல் ரோல்ஸை கலெக்ட் பண்ணுறது. அதே மாதிரி 243K and the 243 ISATI அடிப்படையில் they have the right to, state election commission has the right to superintend the election, announce the election for the panchayat, municipality, etc. அப்புறம் எலக்ட்ரல் ரோல்ஸை கலெக்ட் பண்ணுறது. ஸோ ஸ்டேட் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரையும் 324 அடிப்படையில் we having central election commissioner and assisting 2 election commissioners are there. 3 multi-body இது. ஸோ அது it was appointed by the president. மெயினாக
இந்த எலெக்ஷன் கமிஷனோட மெயின் பர்பஸ் லோக்சபா எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ் எலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறது இந்த சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தான். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் they don't have the power to conduct any central election or state legislative elections. They have only authority to supervise municipal and the panchayat elections. அப்புறம் அதுக்கான எலக்ட்ரல் ரோல்ஸை தயாரிக்கிறது. இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தனியாக எலக்ட்ரல் ரோல்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் தனியாக கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ லைக் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து டைம் விரயமாகிறது மட்டும் இல்லை, எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதை ஷேர் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணிட்டோம். ஒரே எலக்ட்ரல் ரோல்ஸ் இருந்தோம்னா சிட்டிசன்ஸுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஸோ லைக் அதன் மூலமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து தேவையில்லாத கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கம்மி பண்ண முடியும், டூப்ளிகேஷன்ஸ் வந்து உருவாக்குறதுக்கான ஹெல்ப் பண்ணும். ஸோ that's why it was recommended in Law Commission 255th report 2015. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வந்து 1999 2004 இந்த ரெசல்யூஷன் அடாப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா they have to amend the constitution. Article 324 243K and 243ZA வந்து amendment பண்ணணும். பிகாஸ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு அத்தாரிட்டி ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு டு கலெக்ட் தி பஞ்சாயத் முனிசிபாலிட்டி எலெக்ஷன்ஸ் நடத்துறதுக்கு முன்னாடி they have the authority to collect the electoral. So this have to be amended. Then 17th news on the Poshan Ma, that is Poshan Abhiyan. Every year we are celebrating September month, the Poshan month. So National Nutrition Mission implement பண்றது. National Nutrition Mission, that is Poshan Abhiyan என்றது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நமக்கு. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்குது, அதே மாதிரி அங்கன்வாடி ஸ்கீம்ஸ், இதில் எல்லாமே நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணி இது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது அப்படின்றத கண்காணிக்கிறது தான் போஷன் அபியான் ஸ்கீம். இட் வாஸ் லான்ச்ட் இன் 2018 பை தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ மெயினாக பீப்புளோட பிஹேவியரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த போஷான் மா அப்படின்றதும் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. போஷான் அபியானை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் ஸ்டண்டிங் பாப்புலேஷன்ஸ், அனீமியா, அண்டர் நியூட்ரிஷன், தென் ரெடியூஸ் லோ பர்த் வெயிட்டை குறைக்கிறது. ஸோ இதுக்கு ஸ்டண்டிங்கை குறைக்கிறதுக்கு அண்டர் நியூட்ரிஷன், அனீமியா 2%, அப்புறம் அனீமியா 3% குறைக்கணும். அப்புறம் அதே மட்டும் இல்லை பர்த் வெயிட்டை வந்து எடக்குறைவாக பிறக்கக்கூடிய குழந்தைகளை தடுக்கிறதுக்காக 2% வந்து ஏர்லி. அப்புறம் ஸ்டண்டிங் பாப்புலேஷன் 0 to 6 years வந்து இருக்கக்கூடிய ஸ்டண்டிங் பாப்புலேஷன் தட் இஸ் ஹவ் டு பி ரெடியூஸ்ட் பை 38.4% to 25% வரைக்கும் கம்மி பண்ணணும் 2022 அப்படின்ட்டு நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். அண்ட் தென் வி ஹேவிங் எ நேஷ்னல் நியூட்ரிஷனல் கவுன்சில். ஸோ இதை லைக் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, கோஆர்டினேட்டிங் பண்ணுறது, வேர்ல்டு பேங்க் இதுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. வைஸ் சேர்மனாக இருக்கக்கூடியது நிதி ஆயோகோட வைஸ் சேர்மன் வில் ஹெட் தி NCN, தட் இஸ் நேஷ்னல் கவுன்சில் ஆன் இந்தியாஸ் நியூட்ரிஷன் சேலஞ்சஸ். ஸோ இதன் மூலமாக போஷாக்கு குறைவுகளை நம்ம தடுக்க முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் ஹவ் டு பி ப்ராப்பர், அவேர்னஸ் பீப்புளுக்கு கொடுக்க முடியும். ஸ்டண்டிங், அனீமியா, அண்டர் நியூட்ரிஷன் அது மட்டும் இல்லை, லோ பர்த் வெயிட்டோட குழந்தைங்க பிறக்கிறது நம்ம தடுக்க முடியும். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். தென் 18th நியூஸ் ஏஷியன் இந்தியா எக்கனாமிக் மினிஸ்டர்ஸ் கன்சல்டேஷன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 17th மீட்டிங் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவுக்கும் ஏஷியன் கண்ட்ரிஸுக்குமான ட்ரேடை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலமாக நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்குது ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட. ஸோ இட் இஸ் லைக் ஹர்ட்டிங் தி சைனீஸ் கூட்ஸ் வந்து இன்டைரக்டாக நம்ம நாட்டுக்குள்ளே ஃப்ளட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் அதுக்கான நெகோசியேஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். வியட்நாம் இந்தியா வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ வியட்நாம் ஏஷியானோட தலைவர் இந்த வருஷத்துக்கான. இந்தியா வந்து இதில் ஏஷியன் இந்தியா எக்கனாமிக் மினிஸ்டர்ஸ் கன்சல்டேஷன்னால இந்தியாவும் இதை கோச்சேர் பண்ணியிருக்கு. 10 countries are there in the Asian Summit, Asian groups, that is Brunei, Cambodia, Indonesia, Laos, Malaysia, Myanmar, Philippines, அப்புறம் சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் எக்ஸெட்ரா. ஸோ கோவிட்-19க்கான மிட்டிகேட்டிங் எஃபர்ட்ஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கான லைக் மெடிசன் சப்ளை எப்படி பண்ணுறது அப்படின்ற டிஸ்கஸ் பண்ணி, அது மாதிரி AIBC report, that is Asian Indian Business School, it was created by a private group. ஸோ அவங்க கொடுத்த ஏஷியன் இந்தியா ட்ரேட் இன் கூட்ஸ் அக்ரிமெண்ட் அதை ரிவைவ் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணுறது, விச் மீன்ஸ் FTA ரொம்ப ஹர்ட் பண்ணுது நமக்கு. 2010 வி சைன்ட். அந்த சைனீஸ் கூட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே ஃப்ளட் ஆகிறதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுது.
அதை எப்படி தடுக்கிறது அப்படின்ற மெஷர்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் பேரியர் டேரிஃப் அண்ட் நான் டேரிஃப் பேரியர்ஸ், அந்த டேரிஃப் பேரியர்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது. இந்தியா பொறுத்தவரைக்கும் வி ஆர் ரெடி டு இம்ப்ளிமெண்ட் இம்ப்ரூவ் த ட்ரேட். பட் என்ன ப்ராப்ளம்னா சைனாஸ் குட்ஸ் வந்து அந்த நாட்டிலேருந்து நமக்கு இந்த கண்ட்ரிஸ் மூலமாக ஃப்ளட்டிங் ஆகுறதுனால இட் இஸ் ஹர்ட்டிங் தி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியன். ஸோ அதை தடுக்கிறதுக்கும் நிறைய மெஷர்ஸ் எடுக்கணும். அது மாதிரி ட்ரேட் டெபிசிட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ 21.8 USD பில்லியன் அதிகமாகிடுச்சு. ஸோ ட்ரேடை அதிகப்படுத்தணும், பட் வி ஹாவ் டு ரெடியூஸ் தி டெபிசிட் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் this news. And then 19th one, India pulls out the Caucasus 2020 exercise. Over 4 years ஒரு வாட்டி ரஷ்யாவில் நடத்தப்படுகின்ற ஒரு எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் சைனா, பாகிஸ்தான் will also participate, இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுது, SCO மெம்பர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கானது மெயின் COVID-19 இஸ் அ ரீசன். அது மட்டும் இல்லை, இதில் பாகிஸ்தானோட பங்களிப்பும் இருக்கிறது, அது ஒரு ப்ராப்ளம். அண்ட் தென் சில கண்ட்ரிஸ் இட் வாஸ் நாட் ரெகக்னைஸ்டு பை இந்தியா அஸ் எ கண்ட்ரி. ஸோ ரஷ்யா மட்டும்தான், ரஷ்யாவும் வேறு சில கண்ட்ரிகள் மட்டும்தான் அதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி சில கண்ட்ரிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஐ கேன் ஷோ த நேம்ஸ். Yeah, you can hear like Georgian breakaway regions, that is Abkhazia, அப்புறம் சவுத் ஒசிட்டியா. ஸோ இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து ரஷ்யாவால் மட்டும்தான், ரஷ்யா மற்றும் சில கண்ட்ரிஸால் மட்டும்தான் கண்ட்ரின்னு அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க இந்தியா வாஸ் நெவர் அப்ரூவ்டு. ஸோ இந்தியா அப்ரூவ் பண்ணாத பட்சத்தில் இந்தியா இவங்க கூட சேர்ந்து பங்கேற்கும்போது இந்தியா இன்டைரக்டாக அப்ரூவ் பண்ணதாக வந்துடும். தட்ஸ் அ ரீசன் ஸ்கிப் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ எனிவே UPSC will not ask about those things. கவாஸ்க் அப்படின்ற அந்த கவுகாஸ் அப்படின்ற அந்த எக்ஸசைஸை பற்றி, மல்டிநேஷ்னல் ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் 2 days current affairs. So thanks a lot for joining with us.